விக்ரம் சார் பேசினாரு, சியான் விக்ரம் சார் போன் பண்ணி என்கிட்ட வந்து, நீ எப்படி இதெல்லாம் டப் பண்ற, இது ராஜா கண்ணுக்கு எப்படி டப் பண்ண? அப்புறம் சொன்னாரு, இல்லடா எனக்கு வந்து ஃபோர்டேவே என் டப்பிங் தான்டா. ஒரு படங்கள்ல வந்து என்ன இருந்தாலும் டப்பிங்ல வந்து அப்படி ஒர்க் பண்ணுவேன். தங்கலான் வந்து லைவ் சவுண்டா, அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஏன்னா இப்ப நான் ஒரு டோன் எடுக்கிறோம்னு வச்சுங்களேன், படத்துல அந்த மாதிரி டோன்ல நடிக்கல. டப்பிங்ல அந்த டோன் வரணும்னா முகம் இப்படி ஆகுது. அந்த டோன்ல நான் பேசணும்னா முகமும் அப்படி ஆயிரும், எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஆனா அவர் என்ன சொல்றாரு, எனக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். விக்ரம் சார் சொன்னதுல இருந்து எனக்கு வந்து லைவ் சவுண்ட் பண்ணணும் ரொம்ப ஆசை. விக்ரம் சார்லாம் பயங்கர 1.5 hour பயங்கரமா பேசிட்டாரு. என்னடே நான் வந்து யாருன்னே தெரியாத ஒரு ஆக்டர்கிட்ட ஒருத்தர் நேரடியா பழக்கமே இல்லாத ஒரு அவன் நம்பர் வாங்குங்க நான் பேசணும்னு சொன்ன 2 பேர் தான். ஒன்னு மனோஜ் பாஜ்பாய், இன்னொன்னு நீ தான்டா நம்பர் வாங்கி தான்டா பேசினேன். எப்படி சார் இவ்வளவு ஸ்டைலா ட்ரெஸ் பண்றீங்க? அப்படி அப்படிலாம் ஒண்ணு கிடையாது சார். நான் பொன்னியின் செல்வன் ப்ரமோஷன்ஸ்க்கு நான் சார் நான் ஸ்டைல் சார் அப்படி இருந்துச்சு. ஸ்டைல் ஆச்சு. ஆமா சார்.